கண்ணப்பா அட போங்கப்பான்னு ஆச்சுங்க. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ ஒரு ரேண்ட் ரிவ்யூ. கண்ணப்பாவோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா இது ஒரு புராண கதை. 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மிக முக்கியமாக காளஹஸ்தி அப்படின்ற கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள், அதாவது கண்ணப்பன் அப்படின்ற ஒரு நாத்திகவாதி எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக மாறினார் அப்படின்ற கதையை சொல்கிறது தான் இந்த படம். இது வந்து ஒரு டிவோஷனல் மூவி. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எக்ஸெப்ட் பிரபாஸ். பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நடிப்பு அப்படின்றது, அதாவது எக்ஸ்பிரஷன் அப்படின்றது பாகுபலியோட போச்சு. அதுக்கப்புறம் வந்த எந்த படத்துலையும் அவருக்கு பெருசா எக்ஸ்பிரஷன் வரல. மற்றபடி அக்ஷய் குமாரா இருக்கட்டும், மோகன் பாபுவா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும், அண்ட் விஷ்ணு மஞ்சுவா இருக்கட்டும், பிரீத்தியா இருக்கட்டும், கொடுக்க விட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டாக சொல்லணும்னா அக்ஷய்குமார் கரெக்டாக அந்த சிவன் மாதிரியே புரிஞ்சிருக்காரு. சிவன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையோ தெரியல. அந்த கெட்டப்புக்கு நல்லாவே கச்சிதமாக இருந்தார். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஸ்க்ரீன் பிளே, ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ்லாம் ஒரு அகரமுக்கியான ஒரு விஎஃப்எக்ஸ். எஸ்பெஷலி ஆதி புருஷ் படத்துக்கே டஃப் கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக இருக்குது. படத்தில் ரொம்ப நல்லா ஓடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் மியூசிக் தான். ஆனால் அதை தாண்டி படத்தில் வேறு எதுவுமே நல்லா ஓடலை. சுவாரஸ்யமான மூமெண்ட்டோ, சுவாரஸ்யமான விஷயங்களோ, சுவாரஸ்யமான எந்த ஒரு விஷயமே கன்வின்ஸே ஆகலை. மிக முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஆன்மீகவாதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நாத்திகவாதி கொண்டாடுறதுக்கான சான்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஆன்மீகவாதிகளையே வெறுக்கிற லெவலுக்கு இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. என் பக்கத்தில் ஒரு ஆன்மீகவாதி படத்தை பார்க்க வந்தார். ஆனால் அவருக்கே கடுப்பாகி, அட என்னப்பா இவ்வளோ தூரம் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி 3 மணி நேரத்துக்கு படத்தை இழுத்து வச்சு போட்டு நசுக்கி விட்டுருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி. ப்ரெசன்டேஷன் வைஸாகவும் சரி, ஸ்டோரி டெல்லிங் வரையாகவும் சரி, படம் வந்து நிறைய சொல்ல தவறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும், மூவி ரெகக்னேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.